2026 தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு? விஜய்க்கா, இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இல்லை, என்னோட கருத்துப்படி பார்த்தோன்னா திமுக தான் மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம்னா, எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு பலமான கூட்டணி ஒன்றும் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் தான் இருக்குதுங்கிறது பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்னா தான் அவரை அடுத்த ஆட்சியில் கைது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் தேவைக்காக சேஃப்கார்டுக்காகவே அவர் அப்படி இருக்கிறாரு. மற்ற கட்சிகள் யாருமே எதிர்ப்புங்கிற முறையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் ஃபாசிசம் மேலிருந்து தாக்கி கொண்டிருக்குது. யாருன்னா ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அம்பானி, அதானி ஃபாசிச கும்பல் தாக்கிடுது. அதற்கு மாற்றாக முன்வைப்பதற்கு யாரும் இல்லை. இப்போ குறைஞ்சபட்சம் திமுக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு முழுவதும் இல்லைனாலும் கூட ஒரு சில விஷயங்களை இப்போ டீலிமிட்டேஷன் இது போன்ற விஷயங்களை செய்கிறது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழ்நாட்டை காப்பாற்றுதா, தமிழ்நாடு திமுகவை காப்பாற்றுதா? நான் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, இலக்கியங்கள், தமிழ்நாட்டின் பண்பாடை ஏதோ ஒரு வகையில் இந்த நேரத்தில் டீலிமிட்டேஷன் விஷயத்தில் திமுக உயர்த்தி பிடிச்சனால திமுக காப்பாற்றப்படுகிறது. கண்டிப்பாக திமுக வெல்வதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. நான் திமுக காரன் கிடையாது, நான் தேர்தலில் ஓட்டே போடாத நம்பர். ஆனால் நிலைமையை பார்க்கும்பொழுது எதிர்க்கட்சிங்கிறது ஒன்று ஆப்போசிஷன் எதுவுமே இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸ்டாலின் தான் வருங்க. அவர் தான் நன்மை செய்திருக்கிறார், நாட்டுக்கு நன்மை செய்திருக்கிறார், ஜனங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரு. சமூக நீதி அவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. சரியான ஒரு ரிசர்வேஷனை காத்து கொண்டு இருக்கிறாரு. குரல் கொடுக்குறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குரல் கொடுக்குறாங்க. இந்த 40 எம்எல்ஏவும் இன்றைக்கி வரைக்கும் எம்பியும் ஷார்ப்பாக இருக்கிறாங்க. தமிழகத்து ஒன்றுனா உடனே அங்கே குரல் கொடுக்கறதுக்கும் எது செய்தாலும் துணிச்சலாக கேட்குறதுக்கு சரியாக இருக்கிறாங்க. வேறு யாராலும் இது வரைக்கும் இல்லையே. எம்பியாக இருந்தார், அன்புமணின்னு சொல்கிறீங்க, இருந்தார், என்ன குரல் கொடுத்தாரு? இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டதே இல்லை நாடாளுமன்றத்தில். அது எல்லாருக்குமே தெரியுமே. இப்போ சும்மா ஒரு ஜிஜிபி வேலை இந்த வேலைலாம் காட்டின்னுக்கிறாரு. வேலைக்கு ஆகாது அவர்லாம். டிஎம்கே தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். டிஎம்கே தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். 5 இயர்ஸ் அவங்க இருந்திருக்காங்களே, ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. அதாவது இப்போது டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், அவங்கெல்லாம் பல வருஷமாக கட்சியில் இருந்திருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒவ்வொருத்தரும் அதாவது இந்த ஸ்டார்டிங் லெவலில் இருந்து இல்லை எல்லா ஃபேமிலியும் ஒரு டிஎம்கே இருக்கும், ஏடிஎம்கே இருக்கும். ஸோ ஒரு விஜய் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடிப்படை உறுப்பினர்லாம் நிறைய ஃபேமிலியில் இருக்காங்க. இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. சான்சஸ் 10% அவ்வளோதான், அதிகமாக சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி ஒரு எம்எல்ஏ இருந்தால் ஓகே. இப்போ அந்த இது கூட எதுவும் இல்லைல்ல. எடுத்த உடனே சிஎம் வர முடியாதுல்ல. சிஎம்ன்றது ஒரு பெரிய பொசிஷன்ல. அதில் என்ன சந்தேகம் இருக்குது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இந்த 5 ஆண்டு மட்டுமல்ல, வரக்கூடிய 5 ஆண்டு மட்டுமல்ல, அதுக்கடுத்த 5 ஆண்டுகள் கூட ஸ்டாலின் தான் முதல்வர். இதில் மாற்று கருத்தே கிடையாது. திமுக இன்னும் 15-20 வருஷத்துக்கு அசைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இவங்க தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளுவாங்க பாருங்கள். இல்லை, கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுக மேலே மக்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை. அவர் அதிருப்தியாக இருந்தாருன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஏன் திமுக தான் வரும்ன்றீங்க? நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2026 தேர்தல் ஸ்டாலின் தான். இப்போ விஜய்க்கு மவுஸ் அதிகமாக இருக்குது, மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குன்றாங்க. அது காணல் நீர் மாதிரி தான். இங்கேருந்து பார்க்க நிறைய தண்ணி தெரியும், பக்கத்தில் போனால் தானே என்னன்றது. அதே மாதிரி தான். இவர் தான், ஸ்டாலின் தான். ஆமாம், 100% ஸ்டாலின் தான் வருவார். வேறு யாரும் இது கிடையாது, சான்ஸ் கிடையாது. ஆமாம், அவெல்லாம் ஜெயிச்சாலும் வர முடியும். ஜெயிக்க போகிறதுல அப்படி இப்படி வர முடியும். அதெல்லாம் அவங்களே போட்டுக்கிட்டு, அவங்க இது போட்டுக்கிட்டு, அதெல்லாம் வர சான்ஸே இல்லை. ஸ்டாலின் தான் பிஎம்மாக வருவார் நெக்ஸ்ட்டு. அது ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் வர்றதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் தான் வருவார். எடப்பாடி 5 வருஷம் 4 வருஷம் தான் பண்ணார். அதில் 2 வருஷம் கொரோனா போயிடுச்சு. 2 வருஷம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா என்ன பண்ணார்? மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. 12 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. வேறு என்ன வேணும்? என்ன லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்தது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது. நல்லா, இதை விட நல்லா. இது கஞ்சா அங்கங்கே போதை, இதுக்கு அதே ஒரு பெட்டர் ஆச்சே. எல்லாம் எடப்பாடி தான் பெஸ்ட்டு. மாற்றம் ஸ்டாலின் மட்டும்தான் தர முடியும். வேறு யாராலும் ஸ்டாலின் மாஸ்டர் தர முடியாது. அவர் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் தகுதி. அரசியலுக்கு அவர் தகுதி இல்லை. தகுதிக்கான இது வரைக்கும் அவர் தன்னுடைய கொள்கை என்னன்னு சொன்னதே இல்லை.
இன்றைக்கி பேப்பர் வச்சுக்கின்னு வந்தது வந்து படிச்சுன்னுக்கிறாரு. யாரோ எழுதி கொடுத்தாங்க, அதை படிச்சுன்னு இது உங்களுக்கு செய்கிறேன், இது உங்களுக்கு செய்கிறேன். சிலிண்டர் ஒன்றுக்கே இப்போ இப்போ வந்து போகுது. 3 சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுக்குறாரு. எப்படி கொடுத்துருவாரு? இவங்க சிலிண்டர் கம்பெனி வச்சுன்னுக்கிறாரு அவர் விஜய். அவர் வந்து நடிக்கிறதுக்கு நம்பர் 1. அரசியலுக்கு தகுதி இல்லாதவர். திமுக செய்த சாதனைகள்லாம் இன்றைக்கி அவருக்கு ஓட்டு கொடுக்குங்க. ஸ்டாலின் செய்த சாதனைகள்லாம் அவருக்கு ஓட்டாக வரும், அவருக்கு திருப்பி வரும். ஸோ அதனால் ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். இதுவரையும் விஜய் வந்து தன்னுடைய பலத்தையே நிரூபிக்கலை. அவர் வந்து இன்னும் கட்சியாகவே அங்கீகரிக்கப்படலை. இந்த தேர்தலில் நின்று ஏதாவது ஒரு சதவீதம் வாக்குகள் வாங்கும்போது தான் அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆவார். திமுக அப்படி கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதே மாதிரி அதிமுகவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இந்த 2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குள்ளே தான் போட்டி. ஸோ இவங்கள் தான் போட்டி பலமாக இருக்குது. 45% மே 4ஆம் தேதி அந்த விவரம் தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவங்க யாருமே பேசவே மாட்டாங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு பேச மாட்டாங்க. 5 வருஷம் நல்லா தூங்குவாங்க. போயிட்டு பாருங்கள், அந்த வேடிக்கையை பாருங்கள். நாமும் புறக்கணித்து கிடையாது. மக்கள் வந்து இது தானே செய்கிற இது பொறுத்து தானே அவங்களுக்கு வரும். இவங்க ஸ்டாலின் அந்த அளவுக்கு செஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் மக்கள் லேடிஸ் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு தான் வரும். 2 கோடி ஓட்டு லேடிஸ் ஓட்டுறது எப்படியும் 1.5 கோடி ஓட்டு அவங்களுக்கு விழும், கன்ஃபார்மாக விழும். அந்த ஓட்டு வந்தாலே போதும், 50% வந்துடும். அது இல்லை, அது பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும்னாங்க, தமிழ்நாட்டின் வரலாறு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பாக வந்து எம்ஜிஆருக்கு வந்து பலரும் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆருக்கு பல பேர் ஓட்டு போட்டாங்க. 3 முறை முதலமைச்சராக கூட அவர் ஆனார். இதனாலேயே வந்து தமிழ்நாட்டின் பண்பாடு அதுதான் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு பண்பாடு அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் மைனஸ் 2மே இருக்கும். அப்போ தவறான பண்பாடை பிடித்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கும் சரியான பண்பாடை பிரித்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதும். இப்போ விஜயை பார்க்குற கூட்டம்லாம் எனக்கு தெரிந்து இதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 10% ஓட்டு வாங்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுங்கிறதே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, விஜய் முன்வைக்கின்ற அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போ திருப்பரங்குன்ற விவகாரம் நமக்கு தெரியும். நாங்கள் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாங்கள் தொடர்ந்து போராடினோம். அந்த விவகாரத்தை பற்றி பேசவே இல்லை. ஆதிக்க சாதியினர் தொடர்ந்து வந்து தலித்து மக்களை வெட்டி கொண்டுட்டு இருக்காங்க, ஆணவ படுகொலைன்னு. அதை கண்டிச்சு ஒரு வார்த்தை கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுக்கு மாற்றுனா எந்த வகையில் மாற்று நீங்கள் நிரூபிங்க. நான் தூய சக்தி தீய சக்திங்கிறதா பிரச்சனை. இதெல்லாம் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடியே டி ராஜேந்தர், 40 வருஷம் முன்னாடி டி ராஜேந்தர் பேசின பேச்சு தான். நடைமுறை எங்கே நிரூபிச்சிங்க? நான் என்ன கேட்குறேன்னா, ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய் அப்படின்னு உங்கள் வாயில் வந்திருக்குதா? ஆர்எஸ்எஸ்சி தடை செய், பிஜேபி தடை செய்யணும் உங்கள் வாயில் வரலையே. அப்போ நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க? பொதுவாகவே இந்த சீன் போட்டுக்கிட்டு சினிமாவில் பேசுவதை போன்ற வசனம் பேசுவது. நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த 30 நாட்கள் அறிவிச்சாங்க. இதில் 12 நாட்களுக்கு மேலே 13-15 நாள் தான் பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. மீதி நாள் முழுக்க விடுமுறை. நேற்று இன்னைக்கு மட்டும்தான் வந்து அவர் ஈவினிங் 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே வந்து வெளியே வந்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு வந்து இங்கே சீட்டு கொடுங்கன்னு கேட்குறது எங்கே அப்படின்னா, இது வந்து அந்தளவுக்கு கேவலமாக போயிடுச்சா தமிழ்நாடுங்கிறது தான் நமக்கு தோணுது. இப்படி யார் வேணால் வருவாங்க, மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. கேட்டால் நான் 400 கோடி சொத்தை நீ 400 கோடி சொத்தை விற்றதுக்கு நான் இதுக்கு என் நாட்டை கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். நீ தமிழ்நாட்டுக்காக இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்கிறத நான் கொஸ்டின். இப்போ இந்திய திரும்ப போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டீங்களா? எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு நாட்டை ஆள்வதற்கான தகுதிகள். இப்போ இருக்கிற எல்லாத்துக்கான தகுதி இருக்குதான் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். ஆனால் நாட்டை ஆளணும்னு நீ வந்து கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நாட்டுக்கு? இந்த தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன போராட்டம் பண்ணியிருக்கீங்க? என்ன நீங்கள் முழக்கங்கள் முன் வச்சிருக்கிறீங்க? நீங்கள் வச்சிருக்கிறீங்க சரி, அதிமுக தப்பு, திமுக தப்பு. அவங்க 1000 ரூபா, இவங்க 2000 ரூபா, நீ 2200 ரூபா கொடுக்குறாங்க. என்ன வேறுபாடுன்னு நான் கேட்குறேன். என்ன மாற்றுத்திட்டம் வச்சிருக்கிறீங்க? இன்றைக்கி ஃபாசிசம் மேலோங்கி வந்து கொண்டு இருக்குது. ஃபாசிச எதிர்ப்புக்கான மாற்றுத்திட்டம் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் நான் மாற்றுன்னு பேசுகிறேன். உங்கள்கிட்ட பேச தெரிஞ்சது என்னன்னா, தூய சக்தி நீ தீய சக்தி. இதை தாண்டி என்ன இருக்குது? மக்களுடைய இந்த நுகர்வு கலாச்சாரமாகட்டும், ரசிக்கும் மனப்பான்மையை போய் ஊக்குவிக்கக்கூடாது. அந்த ரசிக்கும் மனப்பான்மையை ஊக்குவிப்பதன் மூலமாக தன்னை வளர்த்துக் கொள்வதுங்கிறது ஒரு இழிவான பண்பு. இதை எம்ஜிஆர் செய்தார், 100% எம்ஜிஆர் செய்தார். அதை அப்படியே ஜெயலலிதா பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்களால பாதிப்பு நமக்கு எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்குறாங்க. திமுகவை நான் பாதிப்பு செய்யாத கட்சின்னு சொல்லவும். ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் எம்ஜிஆர் ஆட்சியும் ஜெயலலிதா ஆட்சியும் ஏற்படுத்திய பாதிப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ அதை போன்று இன்னொரு பாதிப்பு உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. இந்த சூழலில் விஜய் ஆட்சிக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரேன்னா, இவங்க ஒருபோதும் வந்து நேரடியாக ஆதிக்க சாதி சங்கங்களை பற்றி பேச மாட்டாங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி பற்றி பேச மாட்டாங்க. இங்கே இருக்கிற கட்சி மட்டுமே பேசுவாங்க. வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா, நீங்கள் வந்து 1975 கருணாநிதி ஆட்சியை கலைக்கிறாங்க எமர்ஜென்சி பீரியடில். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் செய்த வேலை என்னன்னா, எமர்ஜென்சி சரின்னு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சார். இது பல பேருக்கு தெரியாது. அதே போன்ற வேலையை விஜய் செய்வார். நாளைக்கு இந்த நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் இருக்கார், அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு, 2 பேரும் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஃபாசிச எதிர்ப்பு குறைஞ்சபட்சம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை மழுங்கடிக்கிற வேலையை வந்து
விஜய் பண்ணுவார். ஒருவேளை திமுக வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போயிடுச்சுன்னா திமுக மக்கள் தோக்கடிச்சிடுவாங்க. ஏற்கனவே அப்படி நடந்திருக்குது. அப்போ ஆனால் ஒருபோதும் தமிழ்நாட்டின் இந்த பண்பாட்டோட இந்த விஜய் வரமாட்டார் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு தொடக்கத்துலேருந்து பார்த்தோம்னா தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக வைக்கணுங்கிறது தான் சொல்கிறேன். தன்னுடைய கருத்தை நான் தனிப்பட்ட குடும்ப விவகாரத்துக்குள்ளே போகல, தன் கருத்தை எதையும் வெளிப்படையாக வைக்காதவர். இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை, குறிப்பாக மதுரை அப்படிங்கிறது வந்து மதநலனுக்க பூமி. நாங்கள்லாம் அங்கே போயிருக்கோம், அதனால சொல்கிறோம். அந்த மதநலனுக்க பூமியை கலவரம் செய்வதற்கு மாற்றும் போது கூட வாய் திறந்து பேசாத ஒரு நபர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவார்? வாய்ப்பு இல்லை, உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது.